நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி செகண்ட் பிரிலிமினரி லெவல். வருபவர் சொந்தம் அழையா விருந்தாளி. அழையாம வந்தாதான் விருந்தாளி. நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த சொல். நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த சொல்லுக்கு போய் அது வர்றதுக்கு ஒரு வினாடி போறதுக்குள்ள இதை தான் முயற்சி பண்ணிருக்கலாமேமா. காணிக்கை, தட்சணை, காவல்துறை, நடவடிக்கை, கட்டாயம், நிர்பந்தம். வெரி குட். எதிரணியினர் 13 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 12ஆ 15ஆ அப்படின்னு தீர்மானிக்க போறது நீங்க தான். குட்டி, கர்ணம். 11 ராணுவம், ஆணவம். 12 சுழல், புழுதி. 13 வியப்பு. மனித வரலாற்றில் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எத்தனையோ ஏராளம். ஒவ்வொரு கண்டுபிடிப்பை நம்ம ஆச்சரியம் அதிசயம்னு சொல்கிறோம். ஆனால் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள்லேயே அற்புதமான விஷயம் சொல்லணும்னா அது மொழி தான். இந்த மொழியை கொண்டு தான் நம்மளுடைய எண்ணத்தையும் மன உணர்வுகளையும் பிறருக்கு நம்மளால் வெளிப்படுத்த முடியுது. இந்த மொழியை திறமையாக கையாளுறவங்களால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுது. அப்படி தமிழ் மொழியை கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வெற்றி அடையணும்னு வாய்ப்பை தேடி வந்திருக்கிறாங்க இன்றைய பள்ளி மாணவி அணியினர். முதல் அணியை நாம் வரவழைப்போம். சென்னை வெஸ்ட் மாம்பலம் பிஎஸ் மோத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். பிஎஸ் மோத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியினர். ப்ரிலிமினரி முதல் லெவலை தாண்டி இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்திருக்கீங்க. செகண்ட் ப்ரிலிமினரி லெவல். ஒருவேளை உங்களுடைய முதல் பகுதியை பார்க்க தவறுனவங்களுக்காக உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சுவிதா சார். ஸ்ரீ பிஎஸ் முத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட். நான் ஸ்ரீநிதி ஃப்ரம் ஸ்ரீ பிஎஸ் முத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் வெஸ்ட் மாம்பலம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்ரீநிதி, சரி, உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள்? ஐஎஃப்எஸ் ஆர் an IRS ஆஃபீஸர். ஐஎஃப்எஸ் ஆர் an IRS ஆஃபீஸர். ஓகே, அதற்கு தூண்டுதலாக இருந்தது யார்? என்ன? அப்பா, அவங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ சொல்லி நான் போக முடியல, நீயாவது போனாங்களே. எக்ஸாக்ட்லி சார். நான் கிளாசிக்கல் டான்ஸர் சார். ஒரு நல்ல டான்ஸர் ஆகணும்னு என் ஆசை. அப்புறம் டாக்டர் படிக்கணும்னு எனக்கு ஆசை சார். MBBS. ஒரு டான்சிங் டாக்டர். சரி, உங்களதில் இப்போ ஒரு தமிழ் அடிப்படையிலான மொழி சார்ந்த நிகழ்ச்சி இதற்கு வரணும்னு உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டது? எங்கள் அம்மா தான் சார். எங்கள் அம்மா எங்களை இந்த ப்ரோமோ பார்த்த உடனே நீங்கள் இதில் கலந்துக்கோங்க, உங்களால் முடியும், அண்ட் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க. எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகே நம்ம போகலாம், காம்படிஷன்ஸ் கலந்துக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆர்வம் அறிவு எல்லாம் எப்படி சொல்லலாம்? தமிழ் மொழி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். எல்லா சப்ஜெக்ட் விட அதில் நிறைய ஸ்கோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ எங்களுக்கு ரொம்ப பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளோ எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் மார்க் எடுத்துருவோம் சார் கண்டிப்பா. தமிழ்லலாம் சென்டம் கொடுக்குறாங்களா? அந்த 1 மார்க் கம்மியா அதான். ஓகே, பட் அவ்வளோ எடுத்துற முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எடுத்துருவோம். ஓகே, அதில் வர கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிற பகுதி எது? செய்யுள், மனப்பாட பகுதியெல்லாம். மனப்பாடம் பகுதி. ஓகே, கட்டுரைகள்ல வந்து பொதுவா முழு மதிப்பெண்கள் கொடுக்க மாட்டாங்க. போட மாட்டாங்க. அது நம்ம கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா எழுதுறது தானே சார். ரொம்ப திறமையா எழுதுனா வேற வழியில கொடுத்து தான் ஆகும். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவ்வளவா வராது. ஓகே, தமிழ்ல. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இவர்கள் எதிர் அணியில் விளையாட போகும் இரண்டாவது அணி சென்னை அண்ணா நகரை சேர்ந்த SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் கேர்ள்ஸ். SBOA மாணவியர், முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் பவித்ர ரேகா. எங்கள் அப்பா பேர் ரவிக்குமார். எங்கள் அம்மா பேர் ரோஜா ரமணி. நான் SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 12th படிக்கிறேன். 12th பவித்ர ரேகா. என் பேர் சௌந்தர்யா. எங்கள் அப்பா பேர் ரகோத்தமன். எங்கள் அம்மா பேர் சாந்தி. நான் SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 12th படிக்கிறேன். 12th. பொதுவாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அல்லது கோ கரிக்குலர் எது பள்ளிக்கு வெளியில் நடந்தாலும் ஒரு பள்ளியில் வந்து முதல்ல அனுப்பாத வகுப்புன்னா 10th 12th தான். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க 2 பேருமே நீங்கள் 10th நீங்கள் 12th. எப்படி உங்கள் பள்ளிகளில் உங்களை அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அண்ட் நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே சீசன் 1லேயே பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு கூட ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எங்கள் தமிழ் ஐயா, எங்கள் தமிழ் பிரின்சிபல் எல்லாருமே வந்துட்டு இந்த தடவை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. உங்களுடைய 12வது வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஆயத்தத்தை உங்களுக்கு எதுவும் எந்த விதத்துலையும் பாதிக்கலையா? இல்லை, நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்னு தைரியமாக உங்களை அனுப்பியிருக்காங்க, எப்படியும் சமாளிச்சிருவீங்க. கண்டிப்பாக. சரி, இந்த ப்ரிலிமினரி செகண்ட் லெவலுக்கு வந்திருக்கிறீங்களே, அது எந்த அடிப்படையில்? போன முறை உங்களுக்கு எதிராக விளையாண்ட அணிகள் யார்? திருச்சி ஹோலி கிராஸ், சின்மயா டெய்லர்ஸ் ரோட். ஓகே.
உங்களுக்குள்ள போட்டி கடுமையா இருந்ததா இல்ல நல்ல வித்தியாசத்துல முன்னே? கடுமையாக தான் இருந்தது. லைக் 1-2 அந்த மாதிரி வித்தியாசத்தில் தான். உங்களுடைய சுற்றுல வந்து யாரு இறுதிக்கு தேர்வாவாங்கன்னு தெரியாத ஒரு நிலைமை இருந்தது. அதுல நீங்க கடைசி சுற்றுல திறமையா கையாண்டு ஒரு மதிப்பெண் கூட பெற்று நீங்க தேர்வானீங்க செகண்ட் பிரிலிமினரி லெவலுக்கு. படிப்பை தவிர வேற எதுல நீங்க சிறந்து விளங்குறீங்க? பவித்ரா ஆக்சுவலாக டேபிள் டென்னிஸ் பிளேயர், நேஷனல்ஸில் சில்வர் மெடல்லாம் வாங்கியிருக்கா. ஏப்பா நேஷனல் லெவல்ல சில்வர் மெடல். அண்ட் எங்கள் ஸ்கூல் பலவன் ஹவுஸ் வைஸ் கேப்டன் கூட தான். வெரி குட். உங்க 2 அணிகளையும் இந்த செகண்ட் பிரிலிமினரி லெவல் நிகழ்ச்சிக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். எந்த அணி முதலாவது தொடங்க போவது? நாங்கள் தொடங்குவோம். நீங்க தொடங்குறீங்க, நீங்க அமர்ந்திருக்கலாம். SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் இந்த செகண்ட் பிரிலிமினரி லெவலில் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் சுற்றை நீங்கள் தொடங்க போகிறீங்க. சௌந்தர்யா குறிப்புகள் கொடுக்க போகிறாங்க, பவித்ர ரேகா யூகிக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் முதல் சுற்று ஒரு தலைப்பை ஒட்டிய 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டிய சுற்று. இதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்களுக்கு தெரியும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகும் தான் ஒரு யூகம் வர வேண்டும். யூகத்துக்கு பிறகு தான் அடுத்த குறிப்பு. அதிகபட்சம் 2 நிமிடங்கள். உங்களுக்கான தலைப்பு உறுப்புகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கால், கை, வெடிப்பு, பாதம், 1, இதயம், இருதயம், பக்கத்தில், நுரையீரல், 2, தலை, முகம், தாழ்த்தி, சிரம், 3, தொடை, கால், மண்டியிடுவது, முழங்கால், 4, வாய், உதடு, கீழே, தாடை, 5. Well done. SBOA முதல் சுற்றுல 5 சொற்களையும் 42 வினாடிகள்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. Well done. Very good. 5 மதிப்பெண்கள். இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க BS மோத்தா. BS மோத்தா உங்களுக்கான முதல் சுற்று வாய்ப்பு. அதே விதிமுறைகள் 2 நிமிடங்களுக்குள் 5 சொற்கள். உங்களுக்கான தலைப்பு இயற்கை சீற்றங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மலை, மேகம், மணல், நிலச்சரிவு, 1, நிலநடுக்கம், பூகம்பம், 2, கடல், அலை, பிரளயம், பேரலை, 3, புயல், காற்று, பெரிய, சூறாவளி, 4, காற்று, புயல், 5. இந்த புயலுக்கு முன்னாடி என்ன சொல் கண்டுபிடிச்சீங்க? சூறாவளி, சூறாவளி இல்ல அது. சரியா சொல்லுங்க. சூறாவளி, வலி. சூறாவளி, அழுத்தமா சொல்லணும் லாவ. திரும்ப சொல்லுங்க. சூறாவளி. என்ன இப்ப இந்த ஒரு மார்க் கொடுக்கறதா வேணாமா? சூறாவளின்னு வார்த்தையே இல்லையே. சூறாவளி, சூறாவளி, சூறாவளி. உள்ளம் சொல்லுங்க. உள்ளம். இல்லையா, அந்த லாவே வரல. நீங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கணும். தமிழ் அறிவு ஒரு பக்கம், உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல. கண்டிப்பா. ஒரு மொழியில உச்சரிப்பு மாறினாலே அர்த்தமே பிழையாகி பொருளே மாறி போயிடும். மொழியோட அழகே உச்சரிப்பு தான். அது சரியா நீங்க சொல்ல பழகிக்கணும். கண்டிப்பா. உங்களுக்கு லகரம் வருது. பழம் சொல்லுங்க. பழம். அதெல்லாம் வருது பாருங்க. சிறப்பு லகரம்லாம் ரொம்ப கஷ்டம், அது வருது. ஆனா உள்ளம், உள்ளம், அதை மட்டும் நீங்க பயிற்சி எடுத்து அடுத்த சுற்றுக்கு ஒருவேளை தகுதியானா நீங்க வரும்பொழுது நான் மறுபடியும் உங்களை சோதிச்சு பார்ப்பேன். கண்டிப்பா. சரியா சொல்லணும். எனக்கு எந்த லா பிரச்சனைன்னு தெரியுதுல்ல, தெரியுது. அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வரணும். ஓகே. வெல் டன். 5 சொற்கள் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க இடம் மாறி நிக்கணும். இப்ப அதே மாதிரி முதல் சுற்று அதே தலைப்பை ஒட்டி 5 சொற்கள் 2 நிமிடங்களுக்குள் இடம் மாறி நிக்கிறீங்க. உங்களுக்கான தலைப்பு வரலாற்று நாயகர்கள். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பீர்பால், அக்பர், 1, சேரன், சோழன், அடுத்து பாண்டியன், 2, அன்னை தெரசா, 3, கிரஹாம்பெல், நாயகர், முன்னாள் அலெக்சாண்டர், 4, சத்தியாகிரகம், காந்தியடிகள், 5.
அலெக்சாண்டர்ன்ற பெயர் பார்த்த உடனே நீங்க என்ன குறிப்பு கொடுத்துருப்பீங்க? அலெக்சாண்டர் ஃபர்ஸ்ட் டென்ஷன் இருப்பேன் சார் பிகாஸ் ஃபர்ஸ்ட் அது டென்ஷன். ஓகே, அது எப்பவுமே உங்களுக்கு எதை பார்த்தாலும் வருது. அப்புறம் கிரஹாம் பெல் சொல்லிருப்பேன் சார் பிகாஸ் அது ஃபெமிலியர். ஆனா அவரு இல்லையே. இவருக்கு முன்னாடி ஒரு சொல்லு இருக்குல்ல, ஒரு பெயர் இருக்கு இவருக்கு. நீங்க சொல்றது சயின்டிஸ்ட், விஞ்ஞானி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்க, மார்க் வந்துருச்சு ஒரு பக்கம். பட் நாங்க அலெக்சாண்டர்னு சொன்னா யாரை சொல்லுவோம்? நீங்க யாரை நினைச்சு சொன்னீங்க? கிரஹாம் பெல் நினைச்சு தான் சொன்னீங்களா? சரி, ரொம்ப உங்களை சோதிக்கணும். அந்த அலெக்சாண்டர்ன்ற பேருக்கு முன்னாடி நீங்க மாவீரன்னு சொல்லியிருந்தா அலெக்சாண்டர். ஏன்னா அலெக்சாண்டருடைய பொழுதுபோக்கே சாதனையே எந்த ஊரை பார்க்குறாரோ அது போய் போரிட்டு கைப்பற்றுறது தான் அவருடைய. ஹி இஸ் கால்டு அலெக்சாண்டர் த கிரேட். அந்த அலெக்சாண்டரை நீங்க கிரஹாம் பெல் வழியா கண்டுபிடிக்கிறீங்க. இந்தியாவுக்குள்ளேயும் வந்துட்டு போனார் ஒரு காலத்தில் 336 BC. போய் படிச்சு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து அலெக்சாண்டருடையது. மாவீரன் அலெக்சாண்டர்னு போய் படிச்சு பாருங்க லைப்ரரியில். சும்மா ஒரு சின்ன பேராகிராஃப் சினாப்சிஸ் ஆகுது படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வெல் டன். SBOA உங்களுக்கான முதல் சுற்றின் 2வது வாய்ப்பு. அதே போல் 5 சொற்களை கண்டுபிடிக்க போறீங்க 2 நிமிடத்தில். உங்களுக்கான தலைப்பு இசை கருவிகள். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சுலபமாக வந்துருச்சுன்னு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாளம், மேளம், நந்தி, சிவன், வாசிப்பது, மிருதங்கம், 2, கிருஷ்ணர், புல்லாங்குழல், 3, தில்லானா, மோகனாம்பாள், சிவாஜி, நாதஸ்வரம், 4, சரஸ்வதி, வீணை, 5. வெரி குட். இந்த இசை கருவிகளில் நீங்கள் கண்டுபிடிச்ச முதல் சொல் என்ன? மேளம். மேளம். மேளம், பாப்பா சொல்லட்டும். பவித்ரா இருக்கா? மேளம். கரெக்டா? சரியா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. சரியா தான் இருக்கு. டிவி எல்லாம் கேட்குறாங்க, நீ சொன்னா அது நீயும் பொய்யாயிடும். இல்ல கொஞ்சம். அப்புறம் ஏன் பொய் சொல்ற? ஃப்ரெண்டுனாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் தானே. எப்படி சொல்றா? மேளம் அப்படிங்கிற. மேளம்னு சொல்றியா? எப்படி சொல்லணும்? மேளம், மேளம்னு சொல்லணும். மேளம். அதே பிரச்சனை தான் எல்லாருக்கும் நினைக்கிறேன். 2 ஸ்கூலும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு வரணும். மேளம் சொல்லு. மேளம். மேளம்ன்றது வேற, மேளம் வேற, மேளம் வேற. நீ 3 லாவும் எனக்கு சொல்லி காமி. லா லா ழா சொல்லு. லா ல ழ. ழா வந்துடுது எல்லாருக்கும். ழா வந்துடுது, லா வந்துடுது, லா வரமாட்டேங்குது. பள்ளி, பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். அது பள்ளிக்கு போகிற கூடம் அது. சரி, நீயும் அதை சிறப்பாக பயிற்சி எடுத்துக்கணும். இல்லை அடுத்த முறை உச்சரிப்பு சரியா இல்லை, அதனால் இப்படி ஒரு சொல்லே இல்லைன்னு சொல்லி மதிப்பெண் தர மாட்டேன் அடுத்த சுற்றுக்கு போனீங்கன்னா. ஓகே, நீங்களும் சரி பண்ணிக்கணும். ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த செகண்ட் ப்ரிலிமினரி நிகழ்ச்சியின் 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 நிகழ்ச்சியின் 2வது சுற்றுக்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவங்க பிஎஸ் மோத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவினர். 2வது சுற்றை தொடங்க போறீங்க. அதே போல 2 நிமிடத்தில் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன வித்தியாசம் முதல் சுற்றுக்கும் இதுக்கும்? இது ஜம்பிள்டா இருக்கும் சார் லெட்டர்ஸ். எழுத்துக்கள் இடம்பெயர்ந்து நிற்கும். அதை சரியா பொருத்தி யூகித்து நீங்கள் வந்து அதற்கான குறிப்புகளை கொடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வர்ணனையாளர், தொகுப்பாளர், பாதி, தொகுப்பு, 1, கரிசனம், இரக்கம், கருணை, அனுதாபம், 2, வட்டம், சதுரம், 3, முக்கோணம், 3, வலம், உலா, வருவது, பவனி, 4, இருமல், தும்மல், கொதித்தால், காய்ச்சல், 5. ரொம்ப அழகா 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, மறுபடியும் வந்து உச்சரிப்பு மட்டும்தான். அதை சரி பண்ணிக்கோங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக லா சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? லா. அது வந்து நாக்கு நுனிய பல்ல வந்து தொடும். நுனி நாக்கு வந்து பல்ல தொட்டால்
முதல் லா. அதை வளைச்சு உள்ள வச்சு சொன்னீங்கன்னா லா. லா. அவ்வளோதான். அப்படிதான் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ உள்ளம் சொல்லுங்க, சொல்லி பாருங்க. உள்ளம். நான் அது நுனியில் வருதுல்ல, உள்ளம்னு. உள்ளம் நாக்கை வளைச்சு சுருட்டி உள்ள வைக்கணும். உள்ளம். இப்போ எப்படி வந்தது? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடும், 10 நிமிஷத்தில் வந்துடும். தெரியாத விஷயம் இல்லை. வெல்டன், 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் அமர்ந்துருங்க. இரண்டாவது சுற்று உங்களுக்கு தெரியும். எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். அதை சரியாக கண்டுபிடித்து நீங்கள் குறிப்புகள் கொடுக்க வேண்டும். தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, 1, வீட்டிற்கு, மளிகை, வருபவர், சொந்தம், அழையா, வெரி குட். ரொம்ப அழகான குறிப்பு. அழையா, விருந்தாளி, வெரி குட். பந்து, விளையாட்டு, அடிப்பது, மட்டை, 3, மனம், உள்ளம், திடம், உறுதி, குட். ரெண்டுமே அழகு. மூன்றாவது குறிப்பு. வீம்பு, வைராகியம், வெரி குட். 4, கோயில், கோபுரம், அர்ச்சகர், பூசாரி, காணிக்கை, தட்சணை, வெரி குட். அபாரமா 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகான குறிப்புகள் கொடுத்தீங்க விருந்தாளிக்கு. ஆனால் கடைசியில் தான் மனசு கஷ்டமாயிருச்சு. அழையாமல் வந்தால் தான் விருந்தாளி இல்லை. எனக்கு தெரிஞ்சு விருந்தாளியெல்லாம் அழைச்சி தான் வருவாங்க. இருந்தாலும் ரொம்ப பொருத்தமான குறிப்பு. அதுக்கு அதை தவிர வேற சொல்லே சொல்ல முடியாது. முதல்ல சொல்லிட்டாங்க, வீட்டிற்கு, வருபவர், அழையா அப்படின்னோடனே விருந்தாளி. ரொம்ப அழகான குறிப்புகள், திறமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் இடம் மாறினீங்க. அதே சுற்றுக்கள், அதே விதிமுறைகள். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மீண்டும், மறுபடியும், 1, சிந்து, சமவெளி, கலாச்சாரம், நாகரீகம், 2, ஆய்வு, கூடம், ரத்த, பரிசோதனை, வெரி குட். சர்ச்சை, விவாதம், பிரச்சனை, விவகாரம், வெரி குட். சந்தனம், குங்குமம், தெளிப்பது, பன்னீர், வெல் டன். ரொம்ப அழகாக குறிப்புகள் கொடுக்குறீங்க. நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப திறமையாக விளையாடுறீங்க. அதோட ரொம்ப உறுதியோடு விளையாடுறீங்க. எங்கேயுமே இது வரைக்கும் உங்கள் முகத்தில் இல்லை, உங்கள் விளையாட்டில் வந்து பதட்டத்தை பார்க்க முடியல, நடுக்கம் இல்லை. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து விளையாடினீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து நிற்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறீங்க. வெல்டன் SBOA. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க BS மோத்தா. BS மோத்தா, இரண்டாவது சுற்று, அதில் இறுதி வாய்ப்பு. அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கு தெரியும். எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். பொருத்தி குறிப்புகள் கொடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வர்ம. கலை, எதற்கு? தற்காப்பு, சாமியார். காவி, தவம். முனிவர், 2, வீராங்கனை. வீரன், புரிவது. சாகசம், 3, நீ. நான், ஆடுவது. பரதம், மூன்றாவது குறிப்பு. பரதம். நாட்டியம், வெரி குட். வினை. செயல், 5, வெல் டன். பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய உச்சரிப்பு எதுவும் வரவே இல்லை. பட் வந்தாலும் இனிமேல் சமாளிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். வெல்டன். யாரும் எந்த சொல்லையும் தவற விடல. இது வரைக்கும் இணையாக போயிட்டு இருக்குது. ஆனால் இப்படியே போனால் முடிவு வராது. அதற்கு முன்னாடி ஒரு முடிவு ஏற்படணும்னா யாரோ ஒருத்தர் கவனம் குறைவாக இருந்தால் தான் அது நடைபெறும். அது உங்கள் பக்கத்தில் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி செகண்ட் ப்ரிலிமினரி லெவல். இதில் 3வது சுற்று. முதல்ல விளையாட போகிறவங்க SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளி மாணவியினர். இது 3வது சுற்று, திருக்குறள் சுற்று.
திரையில பார்க்க போற திருக்குறளுக்கு ஒரே ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அதற்கு 3 குறிப்புகள் கொடுக்க போறீங்க. அதை அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. திருக்குறள் சுற்றுல இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே சாதனை தான். யாருமே ரொம்ப சிந்திச்சதே கிடையாது. ஒரு சொல்ல பார்த்த உடனே 2 வினாடிகள்லாம் பல திருக்குறள்களை கண்டுபிடித்தா பல அணியினர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குன்றதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தொடங்கலாமா? தொடங்கலாம். 2 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இறைவன், கடவுள், ஆசீர்வாதம், அருள், அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். வெல் டன், வெரி குட். 12 வினாடிகளில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நல்லா உறக்க தெளிவாக நிதானமாக ஒரு முறை சொல்லுங்க குறளை. அன்போடும் அருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனையானாலாம் 3 இடத்துல வருது. ஒரு மாதிரி சமாளித்து சொல்லிடுறீங்க. தெளிவாக சொல்லி பாருங்க. நாக்க உள்ள சுருட்டி வைக்கணும். அருளோடும் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புல்லார் புரளவிடல். புல்லார் ஓகே, நுனி நாக்கில் புரள விடல். புரளவிடல். வெரி குட், வெல் டன். உங்களுக்கு முழு மதிப்பெண்கள். இப்போ யார் இதனுடைய பொருளை சொல்ல போறா? இது உங்களோட பாடப்பகுதியில் இருக்கிறது தானே? சொல்லுங்க. அன்பும் அருளும் இல்லாமல் ஒரு கெட்ட வழியில் வந்த செல்வத்தை நம்ம அனுபவிக்காமல் அதை அழிய விட்டுடணும். அதான் இந்த பொருள், இந்த குறள். வெல் டன். ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறீங்க இதில். ஓகே, இப்போ நீங்கள் போய் அமர்ந்துருங்க. பிஎஸ் மோத்தா இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் முழு மதிப்பெண்களில் எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை அப்படி தான் இருக்குது. அவங்க 12 வினாடிகளில் கண்டுபிடித்தாங்க. நீங்கள் வந்து அதை விட குறைவாக கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புத்தகம், நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. வெரி குட். இன்னொரு முறை சொல்லுங்க. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. பண்புடையாளர். பண்புடையாளர். வெரி குட். இப்போ யார் பொருள் சொல்ல போறா? இப்போ படிக்க படிக்க நல்ல புத்தகங்கள் நம்ம அறிவை வளர்க்கும். அதே மாதிரி நல்ல நண்பர்களிடம் பழக பழக அவங்களோட நட்பு இனிமையை தரும். அந்த பண்பு நம்மளை ஒட்டிக்கும். வெரி குட், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பிஎஸ் மோத்தா. உங்களுக்கும் முழு மதிப்பெண்கள். இது வரைக்கும் உங்கள் 2 அணிகளுக்கு இடையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் சேதம் இல்லை. ஒருவேளை அடுத்த சுற்றுல அது ஏற்படலாம். இப்போ வந்து திருக்குறளை நீங்கள் இடம் மாற்றி நின்று கண்டுபிடிக்க போகிறீங்க. இதில் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். மாற்றங்கள் எப்படி வரும்ன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். வாங்க. நீங்கள் திருக்குறளை 10 வினாடிகளில் கண்டுபிடிச்சிங்க உங்களுடைய குறளை. அதாவது சொல்லி முடிக்கிற வரைக்கும் கால அவகாசம் நாங்கள் பார்க்குறோம். சரியாக சொல்கிறீங்களா? கண்டுபிடிச்சதை உடனே கண்டுபிடிச்சிங்க 2-3 வினாடிகளுக்குள்ள. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குறை, நிறையுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். எனக்கு தெரிஞ்சு ஒரே வினாடியில் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன குறிப்பு? குறை, குறைன்னு சொன்னோடனே நிறையுடைமைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு வினாடின்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொல்லி முடித்தது 5 வினாடிகளில். இப்போ நிதானமாக சொல்லுங்கள். நிறையுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை நீங்காமை வேண்டின். நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இப்போ பொருள் நீங்கள் சொல்லணும். நம்மளை விட்டு செல்வங்கள் விலகாம இருக்கணும்னா நம்ம பொறுமையை பேணி காக்கணும். ஓகே, ஸோ அதுதான் பெரிய செல்வம்ன்றது தான். எஸ். வெல் டன். பிஎஸ் மோத்தா பள்ளி மாணவினர் திருக்குறள் சுற்ற ரொம்ப அழகாக கையாண்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாங்க எஸ்பிஓஏ. உங்களுக்கான சவால் தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கடல், ஆழி, ஊழிப்பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். மதிப்பெண் கொடுத்துடலாம். ஒரு முறை நிதானமாக சரியாக சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன பிழை இருந்து. ஊழிப்பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். சான்றாண்மைக்கு ஆழி சொன்னாலே போதும். ஊழிப்பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். என்ன பொருள்? அதாவது சான்றாண்மை அப்படிங்கிற குணத்தை கடல் அளவுக்கு வச்சிருக்கிறவங்க ஊழிக்காலம், அதாவது அழிவு காலமே வந்தாலும் தன்னோட நிலையிலிருந்து பிரியாம இருப்பாங்க. வெல் டன், வெரி குட். இது வந்து இந்த நிகழ்ச்சிக்காக போட்டிக்காக நீங்க படித்து கொண்ட திருக்குறள்களா அல்லது இல்ல இது எங்க
பாடப்பகுதியில் பாடப்பகுதியில. சரி, உங்களுக்கு இந்த திருக்குறள் பொருள் எல்லாம் விளக்கி கற்றுக் கொடுக்கறது யாரு? எங்க தமிழ் தமிழையா. இது வந்து வகுப்புல உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கும்பொழுதே இதெல்லாம் விளங்கிக்கிட்டீங்களா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டோடயே சொல்லுவார், இந்த நிகழ்ச்சி இந்த இதுக்கு இது சூட் ஆகும் அந்த மாதிரி. உங்க தமிழையா பெயர்? திரு நலங்கிள்ளி அவர்கள். ஓ, அவர் பேரே நலங்கிள்ளியா? நிஜமாலுமே நலங்கிள்ளியா இல்லை தமிழ் ஆர்வத்தில் அவர் நலங்கிள்ளின்னு மாற்றிக்கிட்டாரா? இருந்தாலும் தமிழையா நலங்கிள்ளி, உங்களுக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்களும். அழகாக சொல்லி கொடுத்துருக்குறீங்க உங்கள் மாணவியருக்கு. 3 சுற்றுகள் முடிவடைந்தன. இதுவரைக்கும் மதிப்பெண்களில் ஏற்ற இறக்கமில்லை. யார் அடுத்த நிலைக்கு குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு தகுதி பெற போறீங்க அப்படின்னு தீர்மானிக்க போவது 4வது சுற்று. இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான அந்த 4வது சுற்றில் மறுபடியும் சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமாட் போவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 நிகழ்ச்சியின் செகண்ட் ப்ரிலிமினரி லெவல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் 3 சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன. இதில் மதிப்பெண்களில் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லை. இப்போ நடக்க போகிற இந்த 4வது சுற்றில் ஒருவேளை மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு. இது வந்து 90 வினாடிகளில் யார் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க போறீங்களோ எந்த அணி, அவங்க தான் அடுத்த நிலைக்கு தேர்வாவீங்க. உங்களில் யார் கவிஞர்? கவிஞர் இல்ல, ஆக்சுவலி எங்களோட அக்கா ஒருத்தவங்க எழுதி கொடுத்தாங்க. அதை நான் இந்த ஒரு வார்த்தை 1,00,000 ப்ரோக்ராம் பத்தி நான் வாசிப்பேன். அதுக்கு அவ அபிநயம் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே. எங்க ஜப்பானிய கவிஞர் கிசிமோகோ மாதிரி இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். ஓ, அழகா இருக்கு. ஓகே, நீங்க படிக்கலாம். அரங்கம் அதிரும் ஆழி தோற்கும் இதயத்தின் எண்ணம் ஈடேறும் வண்ணம் உந்தும் உள்ளத்தின் ஊன்று கோலென தோல் கொடுத்து எத்தனிக்கும் கொடிகளின் ஏணியாகும். இது ஐயங்கலையறுத்து ஒத்திகை பார்த்து ஓய்வின்றி உழைத்த உயிர்களின் சோர்வுக்கோர் ஔடதமாய் அமுதமாய் லட்சம் தரும் இவ்விடத்தில் கொண்ட லட்சியம் முற்றுப்பெறும் புள்ளியில் முளைவிடும் ஒரு வார்த்தையில் அரங்கம் அதிரும் ஆழி தோற்கும். எல்லாம் நல்லா இருந்தது. திரும்பவும் ஆமா, அதுல அத்தனை இடத்துல அழகா வருது. தோல் கொடுக்கறவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தோல் கொடுக்கறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். தோல் அது தோல் தோழா தோல் தோல் நாக்க சுழட்டணும் உள்ள தோல். இப்போ அதை முயற்சி எடுத்தால் தான் வரும். ஓகே, சரி பண்ணிக்கணும் அடுத்த முறை. சரி, ஓகே, வெல் டன். அழகான கவிதை, அழகான அபிநயம். இப்போ உங்களுக்கான சோதனை நேரம் சாதனையாக மாற்றிருங்க. ஏன்னா இந்த 90 வினாடிகளில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்கும் அணி இன்றைய வெற்றியாளர். கவனம், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கழுதை பொதி 1, வளமை செழிப்பு 2, அனுதாபம் கரிசனம் 3, தினந்தோறும் தினசரி அபிநயா. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல் போயிருக்கு. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். மாணிக்கம் மரகதம் 4, ஜௌரி கூந்தல் அடியில் குஞ்சலம் சரியா? குஞ்சம் 5, கூட்டாளி பகையாளி கூட்டாளி. இரண்டாவது குறிப்பது. நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த சொல் போயிடலாம். பொருட்கள் சரக்கு 6, பூ மலர் பொருள் புஷ்பம் 7, பருகுவது பானம் 8, தீபாவளிக்கு வாழ்த்து 9, மணக்குமரல் ஆதங்கம் 10, சுங்க சாவடி 11, தமிழ் ஆங்கிலம் இவை மொழி 12, ஆடு மாடு பிடிவாதம் முரண்டு 13. 13 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க பிஎஸ் மோத்தா பள்ளி அணியினர். இன்னும் கூட 2-3 கண்டுபிடிச்சிருக்க முடியும். இதில் போய் நேரத்தை செலவழிக்கிறதா முடியுமா முடியாதான்னு நினச்சி விட்டுட்டீங்க. பரவாயில்ல, 13 ஒரு நல்ல எண்ணிக்கை தான் 90 வினாடிகளில். இது அடுத்த அணியினர் எவ்வளோ திறமை விளையாடுறாங்கன்றதை பொறுத்து தான் போதுமா போதாதான்றது உங்களுக்கு தெரிய வரும். காத்துருங்க. வாங்க SBOA.
இது இந்த நிகழ்ச்சியினுடைய 4வது சுற்று. எதிரணியினர் 13 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ மாற்றத்தை ஏற்படுத்த போகிற வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. 12ஆ 15ஆ அப்படின்னு தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான். ஓகே, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடைக்கலம், தஞ்சம், 1, காமாலை, நோய், உணவு, சாப்பாடு, முறை, பத்தியம், 2, விளையாட்டு, போட்டி, ஜெயித்தால், கோப்பை, 3, கட்சி, கொடி, அடையாள, சின்னம், 4, சேவகன், வேலைக்காரன், கையில், ஈட்டி, 5. அடுத்த வார்த்தை, அடுத்த சொல். வாக்கு, சாக்கு, 6, காவல்துறை, நண்பன், மனு, புகார், குட். 7, வேலைக்காரன், வேலைக்காரன், எஜமானி, அரண்மனையில், தெரியல, அடுத்த வாரம். அடுத்த சொல். அகநானூறு, புறநானூறு, 8, தொகை, 8, விவரிப்பது, விரிவாக்கம், தெளிவாக, விளக்கம், 9, அண்டம், பிரபஞ்சம், 10, தலைமுறை, வம்சம், அடுத்த, சந்ததி, 11, நாரதர், கலகம், 12, புல்லரிப்பு, சிலிர்ப்பு, 13, மூலிகை, வைத்தியம், செடி, கொடி, பொலிவுக்கு, கற்றாழை, 14, அனாதை, ஆதரவற்றோர், பாதி, ஆதரவு, 15, ஆடம்பரம், எளிமை, 16. ஸோ வெல்டன் SBOA, நீங்கள் இந்த சுற்றில் 16 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் விளையாட்டு இன்னும் முடியல. இன்னும் ஒரு சுற்று இருக்குது. 60 வினாடிகளுக்குள்ள அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் நீங்களும் கவனமாக இருக்கணும், அவங்களும் நம்பிக்கையோடு இருக்கணும். ஓகே, இப்போது அடுத்த சுற்று போகிறோம். 60 வினாடிகளுக்குள் அதிகப்படியான சொற்கள். இடம் மாறி நிற்கிறீங்களா, இப்படியே நிற்கிறீங்களா? உங்கள் விருப்பம். இடம் மாறிய மாறிக்கிறீங்களா? சரி, வாங்க தொடங்கலாமா? 60 வினாடிகளுக்குள் அதிகப்படியான சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அணை, மேட்டூர், ஏறும், நீர், அளவு, நீர்மட்டம், 1, விஷ்ணு, பெருமாள், 10, அவதாரம், 2, அடுத்த வார்த்தை, அடுத்த சொல். குற்றவாளி, நிரபராதி, கூறுவது, சாட்சி, பதிப்பது, வாக்குமூலம், 3, தள்ளுபடி, ஆடி, இலவசம், சலுகை, 4, அபாயம், ஆபத்து, 5, சூழ்ந்திருக்கும், சுற்றுப்புறம், இடம், வட்டாரம், 6, கட்டாயம், நிர்பந்தம், 7, மாறுபட்ட, வேறுபாடு, பேச்சுவார்த்தை, முரண்பாடு, 8, அம்மா, அன்பு, தழுவுதல், அரவணைப்பு, 9, காவல்துறை, ஆய்வாளர், தக்க, நடவடிக்கை, 10, போராட்டம், சண்டை, செய்பவர், போராளி, கரகோஷம், 10 தான் உங்களுக்கு நான் மதிப்பெண் கொடுக்க முடியும். போராட்டம், அதில் இருக்கிறனால அந்த சொல்ல பயன்படுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டுபிடித்திருப்பது 10 சொற்கள் இந்த இறுதி சுற்றில். இப்போ நீங்கள் போய் அமர்ந்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொடங்கலாமா? தொடங்கலாம் சார். 60 வினாடிகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீர கட்டபொம்மன், கப்பம், 1, நீரூற்று, நீர்வீழ்ச்சி, பாதி, வீழ்ச்சி, 2, எண், எழுத்து, 3, படுதோல்வி, அபார வெற்றி, பாதி, அபாரம், 4, தாளிப்பது, கடுகு, கடகம், வடகம், 5, வாடகை, தவணை, 6, பரந்த, விசாலம், 7. நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். ராணுவம், ஆணவம், 8, குட்டி, பெரிய, தோப்பு, கர்ணம், 9, நிலைமையை, சுதாரிப்பு, 10, வியப்பு, விந்தை, 11, திகைப்பு, பிரமிப்பு, 12, சுழல், புழுதி, 13. நெக்ஸ்ட் வேர்ட்,
அடுத்த சொல் நீ 3 தடவை தள்ளினதுக்கு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணியிருந்தா அதை ட்ரை பண்ணிருக்கலாம். 3 வினாடிகள் தான் தெரியுது. அடுத்த சொல்லுக்கு போய் அது வர்றதுக்கு 1 வினாடி போகிறதுக்குள்ள இதை தான் முயற்சி பண்ணியிருக்கலாமேம்மா. இறுக்கமான நேரத்தில் தான் கொஞ்சம் சாதுரியமாக செயல்படணும். இருந்தாலும் பரவாயில்ல, 13 சொற்கள் நீங்கள் கண்டுபிடித்தது அபாரம். வெல்டன் பிஎஸ் மோத்தா. இப்போ நீங்களும் ஒரு இறுக்கமான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. முதல்ல 13, இப்போ 13, 26 சொற்கள். இப்போ எஸ்பிஓஏ 26 சொற்கள். இணையான மதிப்பெண்கள் இருக்கிறனால உங்கள் 2 அணிகளுக்கு இடையில் இப்போ ஒரு டை பிரேக்கிங் ரவுண்ட் வைக்க போகிறோம். கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில், அதாவது 60 வினாடிகளுக்குள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். யார் குறைவான கால அவகாசத்தில் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ப்ரிலிமினரி 2 லெவலை தாண்டி கால் இறுதி சுற்றுக்கு தேர்வாக முடியும். இப்போ வந்துருங்க, நீங்களே இங்கே நில்லுங்க. பிஎஸ் மோத்தா, எஸ்பிஓஏ 2 பள்ளிகளுக்கு இடையில இப்போ டை பிரேக்கிங் ரவுண்ட். இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இருந்தாலும் இது வரைக்கும் திறமையாக பயிற்சி எடுத்துகிட்டு இத்தனை சுற்றுகளை அழகாக கையாண்ட உங்களுக்கு இந்த சுற்றை சமாளிக்கக்கூடிய திறனும் இணையாக இருக்கிறது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படுகிற 60 வினாடிகளுக்குள் 1 நிமிடத்தில் 5 சொற்களை யார் குறைவான கால அவகாசத்தில் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாக முடியும். யார் முதல்ல விளையாட விருப்பப்படுறீங்க? நாங்கள் விளையாடுறோம். நீங்கள் விளையாடுறீங்க. ஓகே, நீங்கள் அமர்ந்துருங்க. இறுக்கமான சூழ்நிலையில் இந்த டை பிரேக்கிங் ரவுண்டில் யார் விளையாடுறீங்கன்னொன்னே நாங்கள் விளையாடுறோம் துணிவாக முடிவு எடுத்ததுக்கு உங்களுக்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போல்லாம் தைரியம் ஸ்திரீ லட்சணம் ஆயிடுச்சு இல்லை? குட். விதிமுறைகள் தெரியும் இல்லையா? 60 வினாடிகளுக்குள் 5 சொற்கள். ரெடி, தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நடிகர், நடிகை, ரசிகர், மன்றம், கூட்டுறவு, சங்கம், 1, அகோரம், கோரம், அசிங்கம், விகாரம், 2, ஒற்றன், உளவாளி, 3, ஈடுபாடு, வேறு, கர்வம், ஆர்வம், 4, விபத்து, ஆபத்து, எதிர்பாராத, சம்பவம், 5. 28 வினாடிகளில் 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் 28 செகண்ட்ஸ். வெல்டன் எஸ்பிஓஏ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ். இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறீங்க. 27 வினாடிகளில் அவங்க கண்டுபிடித்தா அவங்க வெற்றியாளர். 28ல் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு டை பிரேக்கிங் கஷ்டம். 29 வினாடிகள்னால் நீங்கள் கால் இறுதிக்கு தேர்வாயிருவீங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போவது இன்னைக்கு நீங்கள் இல்லை, எதிரணி. நீங்கள் அமர்ந்துருங்க. வாங்க பிஎஸ் மோத்தா. பிஎஸ் மோத்தா, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு ஒரு சவாலான வாய்ப்பு. கால அவகாசம் 28 நொடிகள்னு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இலக்கு உங்கள் முன்னே இருக்கிறது. அவங்களுக்கு பிளாங்காக இருந்தது எவ்வளோவில் முடிக்கணுன்றது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு இலக்கு தெரிகிறனால 27 வினாடிகளுக்குள் நீங்கள் கண்டுபிடித்தால் நீங்கள் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகும் அணி. அது உங்கள் கையில் தான் இருக்குது. பதட்டப்படாமல் நிதானமாக விளையாண்டு 5 சொற்களையும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நிதானமாக விளையாடுங்க. உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திண்டாட்டம், கொண்டாட்டம், பொருள், தடுமாற்றம், 1. நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். மாளிகை, அரண்மனை, முன்னே, தோட்டம், நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். யாத்திரை, காசி, முன்னே, அடுத்த சொல் முயற்சி பண்றீங்களா? Next. அடுத்த சொல். தோல்வி, வெற்றி, முழுதாக, மன்னிக்கணும் பிஎஸ் மோத்தா, உங்களது கால அவகாசம் முடிவடைகிறது. நான் அந்த விட்டுக்கிட்டே போய் அந்த 5வது சொல்ல ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். பருவ காலங்கள் சொல்லி வந்திருக்கலாம்ல. அது எந்த வேர்ட் சார்? மாளிகை சொன்னீங்களே. மாளிகை, வசந்தம். வசந்தம். அவன் எதிர்பார்த்தது வசந்த மாளிகைக்கு. பட் பருவம் காலம் சொல்லி வசந்தம். வந்து கண்டுபிடிச்சிருவீங்க மற்றது நினச்சேன். அந்த யாத்திரை கூட முதல்லயே சொல்லி மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாமே. புனிதம், அப்படியே புனிதம் நாங்கள் யாத்திரை வைக்கல சார். ஸோ அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுமான்னு தெரியல. சரி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது முன்னாடி பயிற்சி எடுத்த சொல் தானே.
புனிதம் பயிற்சி எடுத்து இல்லையா? சரி பரவாயில்ல. பிஎஸ் மோத்தா அழகா முயற்சி பண்ணீங்க. நீங்க இங்க வந்து சேர்ந்துக்கலாம். வாங்க எஸ்பிஓஏ. எஸ்பிஓஏ பள்ளி மாணவியினர் அவங்க 11, 12, 13 வந்துட்டு இருக்கும் பொழுது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. டென்ஷன் ஆயிட்டோம் சார். அவங்க கண்டுபிடிச்சிட முடியும், 14 வந்துருவாங்கன்னு தோணுச்சு இல்லை? எனக்கும் அதே தான் தோணுச்சு. இங்கே பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸுக்கும் அதே தான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்றைய வாய்ப்பு உங்களுடையதாயிடுச்சு. வெல் டன் எஸ்பிஓஏ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளி மாணவியினர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த இறுதி சுற்று விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சீங்க? நல்லா பயிற்சி எடுத்திருந்தோம் சார். 6 months-ஆ டெய்லி 2 hours ப்ராக்டிஸ் பண்ணோம். விளையாண்டதே தெரிஞ்சது, பயிற்சி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம், நல்லாவே பண்ணோம். தெரியல இல்லை, அதான் எந்த விதத்துலையும் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இது நீங்கள் செய்த தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லா குறிப்புகளையும் எல்லா சுற்றுலையும் அபாரமாக கொடுத்துக்கிட்டு அழகாக கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்க. அந்த முந்தைய சுற்றுல இடைவெளி உங்களுக்குள்ள அதிகமாச்சுல, அந்த 4 அந்த இடத்துல தான் உங்களுக்குள்ள வித்தியாசம் தொடங்குச்சு. அதில் வந்து நீங்கள் ஒன்று கூட கண்டுபிடிச்சிருந்தாலோ அல்லது அவர்கள் ஒன்று குறைவாக கண்டுபிடித்திருந்தாலோ ரொம்ப இணையாக இருந்திருக்கும் இன்றைக்கு. இருந்தாலும் 2 அணிகளுடைய பயிற்சியினை நாங்கள் பாராட்டுகிறோம். எஸ்பிஓஏ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளி மாணவியினர், நீங்கள் அடுத்த நிலை குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் மிக திறமையோடு பங்கு பெற்ற இந்த 2 பள்ளி மாணவியினருக்கும் காலிமார்க் பொவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் மிக திறமையோடு பங்கு பெற்று 2வது நிலைக்கு வந்திருக்கிறோம் பிஎஸ் மோத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியினருக்கு ஹேண்ட்போ வழங்கும் ரூபாய் 2500க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கும் எஸ்பிஓஏ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளி மாணவியினருக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான செக் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இறுதி வரைக்கும் திறமையோடு போராடிய இந்த 2 அணிகளுக்கும் உங்கள் சார்பில் நமது நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் இதே போல 2 திறமையான அணிகளை மறுபடியும் இந்த செகண்ட் பிரிலிமினரி லெவல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாசந்தன்.